பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நானும் நீங்களும் நிற்கின்றோம். பிரியமானவர்களே, எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதனை இந்த நாட்களில் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி கொண்டே வந்தார். எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிடாத தேவன் என்பதனை நாங்கள் இந்த நாட்களில் புரிந்திருக்கின்றோம். அதை மீண்டும் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் யோசனையில் பெரியவர். எங்களுடைய ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல் காப்பவர், கழுகை போல சுமப்பவர். இது அத்தனையும் நாங்கள் கடந்து வந்த 8 நாட்களில் மிகவும் ஆழமாக மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை பார்த்து நாங்கள் எங்களுடைய புகழ்ச்சியை செலுத்துவோம், நன்றியை செலுத்துவோம். எங்கள் மீது மிகுந்த அக்கறையாக இருக்கிற தேவனை நாங்கள் புகழ்வோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இயேசுவே, எங்களை பற்றி யோசித்துக் கொண்டு எங்களுக்காக செயலாற்றும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, சொல்லுவோம். செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, உன்னத தேவனே, ஓசானா ஓசானா. எங்கள் ஆண்டவர் எங்களை கண்மணி போல் காப்பவர், கழுகு போல சுமப்பவர். பிரியமானவர்களே, எங்கள் கண்களை எப்படி எங்களுடைய கண்மணி பாதுகாக்கிறதோ அதைவிட மேலாக ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடுவோம். நன்றி இயேசுவே, இதுவரை எங்களை நீர் பாதுகாத்து வந்த அந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே. மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை,
சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரை துதிப்போம். ஓசானா ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா. பிரியமானவர்களே, இதே ஆண்டவர் 3 ஆணிக்குள் தன்னை அடக்கி எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவர். சிலுவையிலே தன்னை தியாகம் செய்து நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று தன்னுயிர் ஈந்த ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றும் எங்கள் ஒவ்வொருவரை மீட்டுக் கொள்ள, எங்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தந்தையின் வலப்பக்கம் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளை, எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவர், தன் சிறகுகளினால் எங்களை காத்தவர். ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை என்னை மீட்டுக்கொள்ளும் இயேசுவேன்னு சொல்லி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா. ஓ ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நாங்கள் தவறிய நேரங்களில் எல்லாம் எங்களை வழிநடத்தியது நீ அல்லவோ ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் பாதைகள் பிழையான பாதைகளாக அமைந்த போதெல்லாம் எங்களை ஒரு விடிவெள்ளி போல எங்களை வழிநடத்தினீரே ஆண்டவரே. எங்கள் தொழில் துறைகளில் நீர் இருந்து செயல்பட்ட அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் நீர் செயல்பட்ட அந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் புகழ்வோம். சொல்லுவோம், ஆண்டவரே உன்னத தேவனே, உம்மை புகழ்கிறேன் அப்பா. என் வாழ்வில் செயல்பட்ட அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி புகழ்கிறேன் ஆண்டவரே. சானா ஓசானா 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 ஓசானா. பிரியமானவர்களே, நாங்கள் தியானித்தோம்
ஆகார் கண்ணீரோடு அழுத பொழுது, மகளே உனக்கு நிகழ்ந்தது என்ன என்று கேட்ட அதே ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை தேற்றுகின்றவராயிருக்கிறார். யாரும் காணவில்லையே, யாரும் என்னை பார்க்கவில்லையே என்று அழுத பொழுது, நான் உன்னை பார்த்தேன் மகளே மகனே என்று சொன்ன ஆண்டவர் தினந்தோறும் எங்கள் வாழ்வில் தேற்றுகின்ற ஆண்டவர் இதோ வெண்ணிற அப்பத்திலே எங்களை சந்திக்க தேற்றுதல் கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, என்னை கண்டதுக்காக, என்னை காண்பதற்காக நன்றி இயேசுவே. என்னை தேற்றுகின்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்காக உம்மை புகழ்கிறேன்னு சொல்லுவோம். தேடி என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை, தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. சொல்லுவோமா? தினந்தோறும் என்னை தேற்றுபவரே, உம்மை ஆராதிக்கிறேன் பிதாவே. ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. பிரியமான பிள்ளைகளே, ஒரு நிமிடம் உங்கள் மனங்களை இதோ எம்முன் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரை நோக்கி எங்கள் மனங்களை செலுத்துவோம். எங்கள் பார்வைகள் இவரை பார்த்த வண்ணம் இருக்கட்டும். பிரியமான பிள்ளைகளே, எங்கள் மத்தியிலே தாய் மரியாள் பரிந்து பேசுகிற நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு குணமாக்கலை கொடுத்த அதே ஆண்டவர், எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய அதே ஆண்டவர் இதோ இங்கு பிரசன்னமாய் இருக்கிறார். பாவியான மகள் ஆண்டவருடைய பாதத்தை தொட்ட பொழுது பாவங்களை மன்னித்த அதே இயேசு, குருடனை தொட்டு பார்வை கொடுத்த அதே இயேசு எங்கள் முன் பிரசன்னமாய் இருக்கிறார். இதுவரை நாங்கள் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை மறந்திருப்போம். சில நேரங்களிலே நாங்கள் ஜெபிப்போம், எங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் முன் வைப்போம். ஆனால் வேண்டுதல் கிடைத்த பிற்பாடு நாங்கள் பல நேரம் ஆண்டவரை மறந்திருப்போம். அதனால் எங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு, எங்கள் குடும்ப வாழ்வுக்கு, இந்த அழகான பங்குக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைத்துக் கொண்டு ஒரே குடும்பமாக ஆண்டவரை நாங்கள் துதிக்க போகிறோம். ஆண்டவரே, துதியின் மத்தியில் வசிப்போனே, எங்களுடைய கடந்த காலங்களில் துன்பங்களில் எல்லாம் நீர் இருந்தீரப்பா. அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தெய்வமே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமானவரே, அந்த அதிசயத்திலும் மேலானவரே, உம்மை துதிக்கிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து துதிப்பேன், துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசயமானவனை, அதிலும் மேலானவனை, அதிசயமானவனை,
மேலானவரை தூதிப்பேன் தூதிப்பேன் தேவனை தூதியின் மத்தியில். ஆண்டவரே, கடந்த வந்த வாழ்க்கையில் துன்பத்தின் காலங்களில் எல்லாம் நீர் ஆறுதல் கொடுத்து அந்த நன்றி ஆண்டவரே. ஆறுதல் தேர்தல் கொடுத்து எங்களை வழிநடத்தினரே, உம்மை புகழுகிறோம் தகப்பனே. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். தூதிப்பேன் தூதிப்பேன் தேவனை தூதியின் மத்தியில் வசிப்போனை. இயேசுவே, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை இடர்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கண்ணீர்கள். ஆனால் ஆண்டவரே, இன்று வரை இந்த நிமிஷம் வரை எங்கள் எல்லோரையும் நீர் கூட்டி சேர்த்தீரப்பா. தனித்தனியாக இல்லை ஆண்டவரே, எல்லோரையும் ஒன்று கூட்டி ஆண்டவரே உம்மை புகழ நீர் செய்தீர். அதற்காக உம்மை புகழுகிறோம் அப்பா. உம் கிருபையால் தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. சொல்லுவோம். இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே அருயிரே ஆனந்தம். பாடுவோம். அருயிரே ஆனந்தம். தூதிப்பேன் தூதிப்பேன் தேவனை தூதியின் மத்தியில் வசிப்போனை. தூதிப்பேன் தூதிப்பேன் தேவனை தூதியின் மத்தியில் வசிப்போரை. ஆனந்தமே, பேரானந்தமே, அண்ணலை அன்றிய இயேசுவை அணுகி வந்த எல்லோருக்கும் ஆனந்தம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் தகப்பனே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. தூதிப்பேன் 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 தேவனை தூதிகள் மத்தியில் வசிப்போனை. தூதியில் மத்தியில் வசிப்போனை. தூதியில் மத்தியில் வசிப்போனை.
பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்காக அனைவரும் நாங்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தேனியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரத்தை சேர்ந்த ஜோசப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தேனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். நத்தேனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தேனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தேனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேலரின் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகின்றீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கடந்த நாட்களில் ஆண்டவர் எங்களோடு பேச அனுமதித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். இன்றைய நாளில் ஆண்டவர் இந்த நற்செய்தி மூலமாக இன்னும் ஒரு சத்தியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசை கொள்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில் 3 பெயரை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று இயேசு, அடுத்தது பிலிப்பு, இன்னொருவர் நத்தேனியேல். என்ன நடக்கிறது என்றால், இந்த பிலிப்பு இயேசுவை பற்றி அறிந்து கொள்கின்றார். இயேசு யார் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொள்கின்றார். இயேசுவை சந்தித்தால் என்ன நடக்கும் என்பதனை அவர் வாழ்வில் தெளிவாக அறிந்து கொள்கின்றார். அதனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்ட அவரால் அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இயேசுவை பிறருக்கு அறிவிக்காமல் இருக்க தன்னால் இயலவில்லை. அதனால் என்ன செய்கின்றார்? தனக்குள் அடக்கிக் கொள்ள முடியாத அந்த அன்பை, தான் சுவைத்ததை, தான் பார்த்ததை, கேட்டதை மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் துடிக்கின்றார். என்ன நடக்கிறது பிரியமான பிள்ளைகளே? இவர் போய் ஒரு மனுஷனை பார்க்கின்றார். அவர் பெயர் இங்கே நத்தேனியேல் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நத்தேனியேலை பார்த்து அவர் சொல்கின்றார், நான் ஒரு மனிதனை பார்த்தேன், நான் ஒரு மனிதனை சந்தித்தேன், அவர் இறைமகன். நீ ஒரு முறை அவரை வந்து பாரும், ஒரு முறை அவரோடு பழகி பாரும், ஒரு முறை அவரோடு பேசி பாரும், உனக்கே தெரியும்
உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அற்புதங்கள் உனக்கே தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதனை நீ பேசும் பொழுது அறிந்து கொள்வீர், நீ பழகும் பொழுது அறிந்து கொள்வீர் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் இங்கே நத்தேனியலுக்கு இயேசுவை சந்திக்க விருப்பமில்லை, இயேசுவோடு பழக விருப்பமில்லை. அவர் சொல்வதெல்லாம் என்ன என்றால், உனக்கு வேணும்னா பழகிக்கோ, உனக்கு வேணும்னா பேசிக்கோ, என்னைய ஆள விடு, நான் வரவில்லை. பிரியமான பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், எனக்கு அவரை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ பழகுவதற்கோ எனக்கு விருப்பமில்லை என்பதை போல அவருடைய பதில் அமைகின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பிலிப்பு அவரை விடுவதாக இல்லை. அவருக்கு நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாரு, பா ஒரு முறை வந்து அவரை பாரு, ஒரு முறை வந்து அவரோடு பேசு, ஒரு முறை நீ அவரோடு பழகிப்பாரு, ஒரு முறை அவரோடு சேர்ந்து உணவருந்தி பாரு. திரும்ப திரும்ப அந்த அழைத்தலை கொடுத்திருப்பார். நான் நினைக்கவில்லை பிரியமான பிள்ளைகளே, அவர் உடனே ஒத்துக்கொண்டு இயேசுவை சந்திக்க வந்திருப்பார் என்று. மாறாக மீண்டும் மீண்டும் மறுதளித்திருப்பார், மீண்டும் மீண்டும் என்னை ஆளவிடு சாமி என்று சொல்லியிருப்பார். பிரியமான பிள்ளைகளே, பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரோடு போய் ஜெபிப்பதற்கு, எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு கூட எங்கள் உள்ளம் இடம் கொடுக்காமல் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகையிலே, வாழ்க்கையிலே கவலைக்கு மேல் கவலை வருகையிலே, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் சில நேரம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்கு கூட எங்களால் முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அன்று தாய் மரியாளை பற்றி நான் உங்களிடத்தில் சொன்ன பொழுது, வாழ்க்கை விளிம்புக்கு தாய் மரியாள் வந்திருந்தாள். அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த அந்த நேரத்தில் தாய் மரியாள் ஒரு முடிவை எடுத்தால், நான் ஜெபத்துக்கு போகிறேன் என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட முடிவு எங்கள் எல்லோராலும் எடுக்க முடியாது. வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது ஜெபிக்கலாம், சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாங்கள் அழகாக இருப்போம். ஆனால் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் போது வந்தாலும் ஜெபிக்க எங்களால் முடியாது, அழுகை தான் வரும். ஆண்டவர் திருமண் வரும் பொழுது, எங்கள் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது எங்களுக்கு துக்கம் எங்களுடைய கண்களை நிரப்பும், எங்களால் ஜெபிக்க முடியாது. நான் நினைக்கிறேன் அதே போல இந்த மனுஷன் யோசிச்சிருப்பான், என் வாழ்க்கை இப்படி இருக்கப்பா, என்னை விடு, என்னை விட்டுருன்னு சொல்லி இந்த பிலிப்புக்கு நத்தேனியல் திரும்ப திரும்ப இந்த பதிலை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் இவன் தொந்தரவு தாங்க முடியாமல், யாருடைய? பிலிப்பினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் நத்தேனியல் சொல்லியிருப்பான், ஐயோ இவன் விடமாட்டான் போல இருக்கு, சரி போய் பார்ப்போம், சரி போய் பார்ப்போம். பிரியமான பிள்ளைகளே, இங்கேதான் ஒரு ட்விஸ்ட், இங்கேதான் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம்? இந்த நத்தேனியல் தூரத்தில் வருகிற பொழுதே இயேசு அவனை பார்த்தார். தூரத்தில் வரும் பொழுது இயேசு அவனை பார்த்தார். பார்த்த இயேசு ஒரு காரியத்தை சொல்கின்றார். என்ன? உன்னை எனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். பிரியமான பிள்ளைகளே, நத்தேனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது இந்த வார்த்தையை கேட்டவுடன். ஏன்? ஐயா, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை, முன்ன பின்ன பழகியதில்லை, முன்ன பின்ன பேசியதில்லை, என்ன தெரியும்னு சொல்றியே, என்ன எப்படி தெரியும்? பிரியமான பிள்ளைகளே, இந்த இடத்தில் இயேசு சொன்ன அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. இயேசு நத்தேனியேலை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, பிலிப்பு உன்னை கூப்பிட முன்பே, கவனியுங்கள் இந்த வார்த்தையை கவனியுங்கள், பிலிப்பு உன்னை கூப்பிட முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்தேன் என்கிறார் ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பல நபர்கள் மரத்திற்கு கீழ் நிறைய இருப்பது வாழ்க்கையில் தோல்வியின் விளிம்பில் இருக்கின்ற பொழுது, என்ன செய்வதென்று தெரியாத பொழுது, அடுத்தது என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாத பொழுது, தாவீதினுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி அதை பார்க்கின்றோம். அவன் அடிக்கடி மரத்துக்கு கீழ் இருக்கிறான்.
ஏனென்றால் தோல்விக்கு மேல் தோல்வி, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், வேதனைக்கு மேல் வேதனை வருகிற பொழுது இது நடக்கும். பிரியமான பிள்ளைகளே, இயேசு சொல்கிறார், உன்னை எனக்கு தெரியும். எப்பொழுது? நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்ல, நீ கவலையோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்தேன் என்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, பிள்ளைகளே, இன்று இந்த அப்பத்தில் இருக்கிற ஆண்டவர், உயிரோடு இருக்கிற இயேசு உங்களை பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்ன என்றால், மகளே உன்னை எனக்கு தெரியும், மகனே உன்னை எனக்கு தெரியும். அப்படி என்றால் நீ சந்தோஷத்தில் இருக்கின்ற போதல்ல, நீ வாழ்க்கையில் எல்லாம் சாதித்த பொழுதல்ல, கவலையோடு இருந்த அந்த நிமிஷம், கஷ்டத்தோடு இருந்த அந்த நிமிஷம், வேதனையோடு இருந்த அந்த நிமிஷம், நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை அறிந்தேன், என்னை உனக்கு தெரியும். எப்படி? உன்னுடைய குடும்பம் அந்த பள்ளத்தில் இருந்த பொழுது, உந்த குடும்பம் அந்த கஷ்டத்தில் வேதனையில் கதறிய பொழுது, யாரும் இல்லையே என்று நீ யோசித்த அந்த நிமிஷம், நான் உன்னை அறிந்திருந்தேன் என்று ஆண்டவர் இன்று என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, இதுதான் நாங்கள் வணங்குகின்ற ஆண்டவர், நாம் நேசிக்கிற இயேசு. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று பிலிப்பு அந்த நத்தேனேலுக்கு கொடுத்த அதே அழைப்பை எங்களுக்கும் கொடுக்கிறார். ஒரு முறை வந்து பாருங்க, ஒரு முறை அவரை முகமுகமாய் தரிசித்து பாருங்க, ஒரு முறை அவரோடு பேசி பாருங்க, ஒரு முறை அவரோடு பழகி பாருங்கன்னு சொல்லி அழைத்து கொடுக்கின்றார். நீங்க ஆண்டவரோடு பேசுவோம் பழகுவோம் என்று வருகிற பொழுதே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? மகளே உன்னை எனக்கு தெரியும், மகனே உன்னை எனக்கு தெரியும், உன்னுடைய திருமண வாழ்வை நான் அறிந்திருக்கின்றேன், உன் குடும்ப வாழ்வை நான் அறிந்திருக்கின்றேன், உன்னுடைய இந்த போராட்டத்தை நான் தெரிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அதனால் நாங்களும் அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வருவோம் இயேசுவிடத்திலே. இதுவரை இந்த நிமிஷம் வரை ஏனோ தானோ என்று சொல்லி அமர்ந்திருந்தால், இந்த நிமிஷம் வரை ஏதாவது நடக்கட்டும் என்று சொல்லி நீங்க அமர்ந்திருந்தா, இப்ப உங்க மனதை திறந்து ஏசப்பா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, ஏசப்பா நீ எனக்கு தேவைன்னு சொல்லுங்க, ஏசப்பா நான் உன் அருகில் வர வேண்டும் என்று சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், மகளே உன்னை எனக்கு தெரியும், நீ என்னிடத்தில் வரும் வரை நான் பார்த்திருந்தேன், இந்த பூமியை மிதிக்கும் வரை நான் பார்த்திருந்தேன். தாய் மரியாள் எப்பொழுதோ உன் குடும்பத்தை பற்றி என்னிடம் பரிந்து பேசிவிட்டாள், எப்பொழுதோ உன் கதையை என்னிடம் சொல்லிவிட்டாள், என் தாய் என்னிடத்தில் சொல்லிவிட்டார், நீ வரும் வரை நான் பார்த்திருந்தேன் என்று ஆண்டவர் சொல்வார். ஆகவே அவரிடத்திலே எங்களை சரணடைய செய்வோம், எங்களை ஒப்பு கொடுப்போம், உள்ளத்தை திறந்து சொல்வோம், ஏசப்பா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பார்த்து சொல்லுங்க, என்னை உனக்கு தெரியும்னு என்னை பார்த்து சொல்லுங்க இயேசுவே, உன் குடும்பத்தை எனக்கு தெரியும்னு என்னை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட ஆசையாக இருக்கிறார். எங்களை ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதரர்களே, அனைவரும் முழங்கால் படியிட்டு இயேசுவை பார்ப்போம். தனிமையின் பாதையில் நான் நடக்கும் பொழுது என்னை பார்த்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். எங்கள் பாவங்களை மன்னித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னை அழைத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான்
மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல, எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இயேசுவே, என் மகிழ்ச்சியில் அல்ல, என் கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் என்ன பார்த்தீங்க ஆண்டவரே. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நான் மார்போடு சுமந்தீங்கப்பா. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம் இயேசுவே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களிலெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. நன்றி ஆண்டவரே, என்னை தொட்ட உமது கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல, எத்தனை அன்பு என் மேல, எத்தனை பாசம் என் மேல. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, என்னை இதுவரை காலம் இதுவரை நேரம் சுமந்தீங்களேப்பா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் வைப்போம்.